கரூர் மாவட்டம் குளித்தலை அருகேவை புதூரை சேர்ந்தவர் ராஜேந்திரன் மகன் ரமேஷ் 24. இவர் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் இன்று அதிகாலை பைக்கில் தனது நண்பரான ஹரிஷ் உடன் சொந்த வேலையாக வெளியூர் சென்று வீடு திரும்புவதற்காக இன்று அதிகாலை இருவரும் பைக்கில் வந்துள்ளனர். அப்போது கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அருகே நாப்பாளையம் பொது கழிப்பிடம் அருகே வந்தபோது அங்கு மறைந்திருந்த சுமார் 7 பேர் கத்தியை காட்டி மிரட்டி உயிர் பயத்தை ஏற்படுத்தி அவரிடமிருந்த ரூபாய் 5500 பணத்தினை அவரது சட்டைப்பையிலிருந்து பறித்து சென்றுள்ளனர். உடனே ரமேஷ் குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் குளித்தலை மலையப்ப நகரை சேர்ந்த ஜீவானந்தம், கிருஷ்ணபிரசாத், பெரிய பாலத்தை சேர்ந்த விஷ்ணு, தர்மா, சுரேந்தர் மற்றும் துரை ஆகியோர் வழிமறித்து அவரிடமிருந்த பணத்தினை வழிபறி செய்ததை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி செய்தது உறுதியானதை அடுத்து 5 பேரை போலீசார் கைது செய்து குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதித்த பின்னர் குளித்தலை குற்றவியல் நடுவர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி பின்னர் கிளை சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய தப்பிச் சென்ற துறையை போலீசார் தேடி வருகின்றனர்.